எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் வந்து லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து சந்தியா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது, ஸ்கூல் முடியும் போது. அந்த முடிகிற அன்றைக்கும் அதுக்கு முன்னாலும் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் கடைக்கு வந்திருக்கேன். இது வாங்கிட்டு போயிட்டு குழந்தைங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். எதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிறீங்க பாப்பா? லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறீங்க, கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க? ஓகே, அவங்களுக்கு போடுங்க பாப்பா, டைம் ஆகுது. என்னென்ன வாங்கிக்கலாம் முதல்ல காமிச்சிடலாமா? போட்டிங்களா கவரில்? நீங்கள் இப்போ முதல்ல இங்கே யாரோட கார்டு அது? தெரியல பார்த்தியா, அதுக்கு தான் சொன்னேன் மேலே எழுதுங்க. அப்போ எழுதுங்க. ஸ்டியா பாப்பா, இந்தா பிரின்ஸிபலுக்கு வாங்கினது எடுத்து போடுங்க, இதில் கவரில் போடுங்க. இந்த போட்டு, ஆமாம் கோல்டு. மெயின் இந்தாங்க போடுங்க. பத்ரோம் ஃபீடர் பேர்ட் ஹவுஸ் போடுங்க. சாக்லேட் போட்டிங்களா மிஸ்? வேணும்ல கார்டு உள்ளே போடுங்க. 2 பேரும் எழுதுறீங்களா? கார்டு உள்ளே போடுங்க. கார்டு போடு சாமி, கார்டு போட்டுட்டு அப்புறம் பண்ணுங்க. கார்டு போடுங்க. அந்த சாக்லேட் இருக்குது, பெரிய சாக்லேட் போடுங்க. போடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்களா? நான் தான் போட்டேன், வச்சிருங்க. எடுக்க வேணாம், பரவாயில்ல, வச்சிருங்க. பரவாயில்ல, எனக்கு கூட பிடிக்கும். பரவாயில்ல, கொடுத்துடலாம், நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம். ஆமாம், என்னம்மா சீக்கிரம் சாப்பிடுவாப்பா, டைம் ஆகுது. என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. தொட்டு குருமா சாப்பிடுங்க ப்ளீஸ். அச்சா, இது தேங்காய் சாதம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, லஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் வந்து தோசை, அப்புறம் வந்து பாம்பே சட்னி. புடி இந்தாங்க. எப்படி இருக்கு பாப்பா சட்னி? ஆசமா மோசமா? தேங்க்ஸ். சீக்கிரம் பாப்பா ப்ளீஸ். நான் ரைஸ் எடுத்து வச்சிடுறேன். ப்ளீஸ்மா சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். சொல்லு பட்டு. என்னம்மா பாப்பா, சாப்பாடு ரெடி. எடுத்துட்டு 2 பேர்த்து நீ தான் எடுத்து வைக்கிற, சரியா? அது அசோகே நீங்கள் அந்த கிஃப்ட் பேக் எடுத்துட்டு வா, கஸ்டோடியன். போ எடு. இந்தாங்க, வைங்க கீழே வைங்க, நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. எத்தனை பேர் இருக்காங்க பாப்பா? வைங்க. வைங்க. யார் சொல்லிடுங்க. ஆமாம், ஓகேவா? ஓகே. க்ரீம் போட்டிங்களா? க்ரீம் எங்கே இருக்குது? க்ரீம் எடுங்க. வா சீக்கிரம் வாங்க பாப்பா. ரெடி ஆயிட்டா? ஞாபகமாக 2 பேரும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, சரியா? தனித்தனியாக போகாதீங்க மிஸ் வேலையாக போகும்போது.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஸ்கூல் அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து கிரேட் வைஸ் எல்லாரையும் உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு அடுத்த லெவல் கிரேடுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அன்றைக்கி காலையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அசோகா ஆதித்யாவும் கிரேட் 4லேருந்து கிரேட் 5க்கு மூவ் ஆகுறாங்க. அன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து இயர்லி பிக்கப் தான். அதாவது யூஸ்வலாக 1:30 மணிக்கு ஸ்கூல் முடியும். அப்போ 11:30க்கே வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நாங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வரும்போது கொடுக்க வேண்டிய இன்னும் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் வந்து கொடுக்க வேண்டிய டீச்சர்ஸ்க்கெலாம் கொடுக்க வேண்டிய கிஃப்டெல்லாம் கொடுத்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சிச்சா? ஹாப்பி முடிஞ்சிச்சா? ஹாப்பி நிஜமா? அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்காக போயிருந்தோம். யூஸ்வலாக வந்து வீக் டேஸில் வந்து மூவிலாம் போக மாட்டோம். வீக்கெண்டில் தான் படம்லாம் போய் பார்க்குறது. பட் மறுநாள்லேருந்து ஸ்கூல் இல்லாத காரணத்தினால சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸ்லேயே கிளம்பிட்டோம். நமக்கும் வேலை கிடையாது. ஏன்னா காலையில் குழந்தைங்களுக்கு 7:30 ஸ்கூலு கிளப்பி விடணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து சமைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். பட் இப்போ வந்து அந்த வேலைலாம் இல்லாதனால சரி வீக் டேஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கிளம்பிட்டோம். காயெல்லாம் வேணாம் பாப்பா. பாருங்க அது ஒர்க் ஆகாது. ஆனால் அங்கே அப்பா டிக்கெட் செக் பண்ணுறாங்களே பார்க்கலாம்ல. அதோ பாரு அங்கே நிற்கிறாரு. ஏய் அசோக் வாட்சில் அங்கே அப்பா நிற்கிறாங்க. போய் நிற்கலாம் வாங்க. ஓடாதீங்க, வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. டைம் போட்டுருக்கோம். அம்மா எடுத்துட்டேன் அம்மா எடுத்துட்டேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்கு குழந்தைங்கள வந்து இப்போவே வந்து இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 மந்த் வந்து குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. அது என்ன ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேஃப்டி பெட்ரோல்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விடுவாங்க. அதுவும் முக்கியமாக காலையில் 7:30க்கு ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் 1:30க்கு முடிப்பாங்க. அப்போ வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும். அந்த டைமில் குழந்தைங்களாகட்டும் இல்லை குழந்தைங்கள பிக் பண்ண வர பேரண்ட்ஸ் ஆகட்டும் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து இந்த சேஃப்டி பெட்ரோல்ன்றவங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, 4th கிரேட் குழந்தைங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் மாதிரி குழந்தைங்கள எழுத வச்சு அதிலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 35 குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 22 குழந்தைங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செலக்ட் பண்ணதில் வந்து அசோகாவும் ஆதித்யாவும் அதில் ஒருத்தவங்க. அதுக்காக இந்த வருஷம் ஒரு 3 மாதம் கடைசி 3 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் டே ஸ்கூல் விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.